சந்தோஷம் என்னும் வீடு. சிரிப்பு என்னும் சாவி தொலைந்து விட்டால் சந்தோஷம் என்னும் வீடு பூட்டியே கிடக்கும். மனிதனின் தேவைக்கு ஏற்ப கடவுள் மனித வடிவிலோ மற்ற உருவத்திலோ தோன்றி அவனுக்கு வழிகாட்டி ஏற்றுக்கொள்கிறார்கள். கடவுளை நம்புபவர்களுக்குதான் அதிக சோதனை வரும். கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் சோதனை வரும். ஆனால் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் அந்த நம்பிக்கையுடன் சோதனையை கடக்கிறார்கள். கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், ஆத்ம பலம் இல்லாதவர்கள் மேலும் சோதனையில் சிக்கிக் கொள்கிறார்கள். கடவுளை முழுமையாக சரணடைந்தால் எல்லா பற்றுக்களையும் விட்டுவிட முடியும். எல்லா ஆசைகளும் போனபின் கடவுளை அடைய முயற்சி செய்யலாம் என காத்திருந்தால் காலம் விரைந்து ஓடிவிடும். காலத்தின் நிலைமையை அறிந்து கொள்ள காலமே உன் உயிர், அதை வீணாக்குவது உன்னையே அழைத்துக் கொள்வதற்கு சமம். காலம் அறிந்து கடமையை செய் என பெரியவர்கள் சொன்னது வீண் இல்லை. காலத்தை வீணாக்கினால வாழ்க்கையில் இழப்பை தவிர வேறு எதுவும் கிடைக்காது. பிறகு பார்த்து கொள்ளலாம், நாளை செய்யலாம் என காலத்தை தள்ளி போட்டால் காலம் நம்மை தள்ளி வைத்து விடும். எனவே சுற்றி இருக்கும் சூழ்நிலையை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் நடந்து முன்னேறி சந்தோஷமாக வாழ்வாங்கு வாழ வாழ்த்துக்கள்.